அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதம்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் பரிபூரண சந்தோஷத்தையும் உண்டாக்கி உங்களை பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையை உண்டாக்கும். உங்களது ராசிக்கு இப்பொழுது ஜென்ம ராசிக்குள் அமர்ந்திருக்கின்ற கேது பகவானாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவானாலும் தொடர் துயரங்களோடு இனம் புரியாத சஞ்சலத்தோடு போட்டி பொறாமை எதிர்ப்புகளோடு நகர்த்தி வருகின்றீர்கள். இந்த நிலைமையில் இருந்து விடிவு காலம் ஏற்படுகின்ற அதிர்ஷ்டம் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியான சங்கடங்களோடும் அனாவசிய விரயத்தையும் தேவையற்ற அவப்பெயர்களையும் தாங்கிக் கொண்டு வருவதற்கு விடிவு காலம் உண்டு. இந்த மாதத்தில் உங்கள் ராசியை பெரும்பாலான வகையில் சாதகமாக வைத்து அனைத்து விஷய பூர்த்திகளையும் உண்டாக்கி கொடுக்க போவது குரு பகவான். யோகாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிநாதனான புதன் மற்றும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவானால் தான் பல ஆண்டுகளாக போராடி வருகின்ற முக்கியமான விஷயங்களில் உயர்வு ஒன்றை அடைய வைத்திருக்கின்றார். தற்காலம் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான். ஆக பணம், சரள வருமானம், உபரி கமிஷன் லாபங்கள், பெரிய தொகை பழக்கம் அதிகப்படியாகவே நீடிக்கும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் இந்த மாதம் முதல் வாரம் முடிந்த பிறகு எதிர்பாராத மேன்மை உண்டு. கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இளம் இருபாலருக்கும் திருமண கனவு நிறைவேறும். இந்த மாதம் சனி, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எதிர்பாராத ஆச்சரிய உயர்வு சம்பவங்கள் உண்டாகும். சாத்தியமில்லாத விஷயங்களில் கூட நீங்கள்
எதிர்பார்த்ததற்கு மேலாக பூர்த்தியாகி பொன்பொருள் சொத்து பத்து சேர்க்கை சேரப்போகின்ற அதிர்ஷ்டமான மாதம் இது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அறிவு, ஆற்றல், பண்பு, பணிவு, திறமையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு நொடியில் உணர்ச்சி மிகுதியால் கோபப்பட்டால் அதை உடனே புத்தி கூர்மையால் சரி செய்து விடுவீர்கள். யாரே எங்கே எப்படி வைப்பது என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். முன்கூட்டியே எதிர்வரும் பலாபலன்களை நன்கு உணர்ந்து கிரகித்துக் கொண்டு அவற்றுக்கு தக்கவாறு முடிவுகளை எடுத்து ஜெயம் காண்பீர்கள். குடும்ப நிர்வாகம் ஆகட்டும், அலுவலகம், பைனான்ஸ், கிராம தலைவர் போன்ற தலைமை பதவிக்கு தகுந்தவர்கள். உங்கள் சொல்வாக்குக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். ஹனுமானின் பலம் அவர் அறியாதது போல் உங்கள் திறமையை நீங்கள் அறிய வாய்ப்பு இல்லை. உங்களின் சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுபராகிய குரு பாக்கியம், பிதுர் குரு உபதேசம், தர்மம், ஞானம் போன்ற ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை பார்வையிடுவதால் குரு அருள், திரு அருள் என்ற சொல்லுக்கு இணக்கமாக ஒப்பற்று சிறந்து நேர்மை தவறாது கடமைகளை தவறாது செய்து வருவீர்கள். கூட்டாளிகள், மாரகம், கலத்திரம், ருணரோகஸ்தானத்தில் பாப கிரகங்கள் நிற்பதால் உறவினர், நண்பர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே சில சச்சரவுகள் தோன்றி மறையும். மனஸ்தாபங்களுக்கு இடம் கொடுக்காமலும் உணர்ச்சி வசப்படாமலும் கவனமுடன் இருப்பது சிறந்தது. வீண் விரயம் செய்யாத நீங்கள் ஆடம்பரங்களுக்கு விரயம் செய்வதை தவிர்த்தால் தனவரவு திருப்தி தரும். திருமண தடைகள் ஏற்பட்டு பின்னர் திருமண யோகம் உண்டாகும். தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் மதிப்பு கூடும். புகழ், கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள், பெரிய குருமார்களின் சந்திப்பு, ஆன்மீக பயணங்கள் செய்து வருவீர்கள். உடல் உபாதையில் அடிவயிறு, நரம்புகளில் பிணிகள் ஏற்படும். தகுந்த மருத்துவ செலவுகளால் ஆரோக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு பாசம், நேசம், பண்பு, ஒழுக்கம், நேர்மை, கடமைகளை தெள்ள தெளிவாக செய்து முடித்தல் போன்ற ஒப்பற்றவர்களாக விளங்கும் தருணம். உத்தியோக உயர்வு, புகழ், கௌரவம் உண்டாகும். நண்பர்களிடம் சில தவிர்க்க முடியாத இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் அமைதியுடன் தன் பணிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பதால் நிலைமைகளை சமாளித்து புகழ் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். உயர்கல்வியில் அதிக நாட்டம் உண்டாகும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை நினைவில் கொண்டால் மேலும் வளர முடியும். அரசியல்வாதிகளுக்கு ஆர்வ மிகுதியால் தகுதியை விட கூடுதல் செலவுகளை செய்து உடன் இருப்பவர்களை மனம் குளிரச் செய்வீர்கள். அரசியலில் உங்கள் நிலை உயர்வு உண்டாகும் தருணம் இதுவே. இந்த கன்னியாராசி விவசாயிகளுக்கு சொந்த நிலப்புலன்களில் உற்பத்தி சார்பாக போராடியதற்கு லாபத்தை அடைய போகின்றீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு எந்த ஒரு சிறப்பு சலுகைகளும் உத்தியோக இடத்தின் மூலம் கிடைக்காததற்கு தீர்வு உண்டாகும். தொழிலதிபர்களுக்கு எதற்கும் கவலைப்படாமல் அடுத்தடுத்த உயர்வுக்கான விஷயங்களில் கால் வைப்பீர்கள். கலைஞர்களுக்கு துறை சார்ந்த விஷயங்களில் சாதனை படைக்கப் போகின்றீர்கள். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, பூரம், பூசம், அஸ்வினி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 20, 21, 22, 26, 28, 29, 30 மற்றும் ஜூலை 2, 4, 5, 8, 9, 11, 14, 15. இந்த மாத சனிக்கிழமைகளில் ஸ்ரீ காலசம்ஹார மூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். வியாழக்கிழமைகளில் விரதம் அனுஷ்டித்து ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபட்டு வாருங்கள். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.